இந்த பஸ் எவ்வளவு நேரத்தை எதிர்பார்த்து நிக்கிறது? பஸ்ஸையும் காணோம், உனத்தையும் காணோம். ஏனுங்க மணி, இது லிப்ஸ்டிக் போட்ட பஸ் வந்துச்சுங்களா? என்னது? பஸ் லிப்ஸ்டிக் போட்டுக்குதா? ஏனுங்க, எந்த ஊர்ல பஸ் லிப்ஸ்டிக் போட்டுக்குதே? அட, அந்த ரோஸ் கலரா ஒரு பஸ் வருமேமா, அதான் மகளிர் ஃப்ரீ பஸ். அத கேட்டேன். அத கொஞ்சம் தெளிவா கேளுங்க. எனக்கு மூளைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, எல்லா ஆம்பளைங்களும் லிப்ஸ்டிக் போட்ட பஸ்ல லேடிஸ்க்கு ஃப்ரீன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நான் கேட்டுட்டேன். ஒரு மார்க்கமா தான் பேசுறீங்க. நில்லுங்க நில்லுங்க, என்ன பஸ் வரல. நம்ம வீட்டுக்காரன் தான் குரங்குத்தனமா பேசுவான்னு பார்த்தோம்னா இந்த கோடித்தனமா பேசுறான். ஏய் முப்பாட்டா, முப்பாட்டா, ஏய் காவியா கிடேடி. நீ எவ்வளவு நேரமா கூப்பிட்டு வந்துட்டு இருக்கற? காவியா கிட்ட நீ வாடிக்கு போயிட்டு இருக்கற? சொல்லுக்கா, போய் சோறு ஆக்கணுமாக்கு. மத்தியானம் வீட்டுக்காரர் சோறு திங்கறதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காப்ல. சமைக்கலனா கண்ட மணிக்கு திட்டுவாப்ல. அதான் போயிட்டு இருக்கற. அதெல்லாம் சரிடி, தீபாவளி வந்துருச்சு, துணி எடுக்க போகணும்ல, பாவரட்டு போயிட்டு வந்துடலாம். ஏக்கா, தீபாவளி துணி எடுக்கணும்னு எனக்கும் தெரியும்டா. என்ற வீட்டுக்காரன் காசு கொடுத்தாதானே. என்ற கண்ணுல காசு இத காமிக்க மாட்டேங்கிறாரு. அடி புருஷனை என்னைக்கு காசு தூக்கி கொடுத்துருக்கானுங்க, நீதான் கேட்டு வாங்கணும். இந்த வருஷம் தீபாவளிக்கு அத்தனை ரூபாய்க்கு புடவை எடுக்கலாம்னு இருக்கற. அப்படியே எடுத்துட்டாலும் ஏக்கா, முஞ்சி போச்சுன்னா 400 500 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு புடவை எடுத்துருவாப்ல. அதுக்கே ஊர் பட்ட நாயம் பேசுவாப்ல. அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு எடுக்க போறீங்க? என்னது? 400 ரூபாய்க்கு எடுத்துருவாப்லையா? ஏ 1000 ரூபாய்க்கு ஒரு என்னடி புடவை எடுப்ப? 400 ரூபாய்க்கு எடுக்கிறதெல்லாம் அந்த காலமாக்கும். 400 ரூபாய்க்கு புடவையே எடுப்பலாம். என்னக்கா பண்றது? ஒன்ற வருஷம் ஃபைனான்ஸ் விட்டு காசு சம்பாதிக்கிறாப்ல. என்ற வருஷம் என்ன அப்படியா? இந்த லொல்ல நைட்டுக்கு மட்டும் அளவே இல்லடி. என்ற வீட்டுக்கார ஃபைனான்ஸ் விட்டு நீ பாத்தியா? அந்த ஐயோட சொல்லிட்டு ஊருக்கு சும்மா சுத்தி திரியாப்ல. ஒன்ற வீட்டுக்காரனாவது பொறுப்பா ஐடி கம்பெனில வேலை பார்க்கறானாக்கும். பெருமையா பேசிக்கோ. எப்ப பாரு அடுத்தவங்களையே ஏதாவது சொல்லிட்டு. ஏக்கா, இங்க பாரு, போறவளை இழுத்து வச்சு வம்பிழுத்து இருக்காதுக்கா. நான் போய் சோறாக்க போறேன். தீபாவளி பர்ச்சேஸ் எல்லாம் அப்புறமே பேசுவோம். சரி, சோறாக்கு நீ நான் கொஞ்சம் குழம்பு கொடுத்து அனுப்பு. நானும் வெறும் சோத்தை வடிச்சு வச்சுட்டு அவ வீட்டுல குழம்பு வைப்பேன்னு பார்த்துட்டு இருந்தேன். குழம்பு எல்லாம் வச்சு நான் கொடுத்து அனுப்பு. காய்கறி விற்கிற வேலையில குழம்பு வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மாதிரியா இருக்குது. என்னடி முழங்கிட்டு இருக்கிற? ஏக்கா, குழம்புலாம் வைக்கிற ஐடியால நானும் இல்ல. சோத்தை வடிச்சு தயிரத்தான் வாங்கி வைக்க போறேன். அதை வந்து இன்னும் திங்கடி போகட்டும். நாமளால எல்லாம் முடியாதுக்கா. நம்மதான் வைக்கணுமா குடும்பம் நடத்துறாங்க பார்த்தோம்னா இந்த காலையில நம்மள கூட வைக்கணுமா குடும்பம் நடத்துறாங்க. சரி சரிக்கா, நான் போறேன். தயிர் கடையில இருந்தா வாங்க போறேன். அதனால அதையும் கடனா கேட்காதீங்க. விக்கிற வேலைக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாதாக்கும். 10 ரூபாய்க்கு தயிர் வாங்கிட்டு சாப்பிடுக்கா, எல்லாம் சரியா போயிடும். யாருகிட்ட முப்பாத்தாளாக்கும் என்ன பேசி பேசி போறாவரு? தயிர் வாங்குறதுக்கு எனக்கு தெரியாதாக்கும். இவ ஐடியா கொடுத்துட்டு போறா. என்ன முக்காட்டா, மாமா வருவேன்னு விதவிதமா செஞ்சு வச்சிருக்கிறோல? ஆமா, புது மாப்பிள்ளை விருந்துக்கு வந்திருக்காரு. அத வகை வகையா வடிச்சு வச்சிருக்கேன். எல்லாம் கடையில வாங்கினதுதான், சாப்பிடுங்க. என்னடி வீட்டுல சோறாக்கு சொன்ன கடையில வாங்கி வச்சிருக்கிற? ஏன் நீ இத முன்னாடியே சொல்லி தொலைஞ்சினா அங்கே ஏதாவது வாங்கி சாப்பிட்டு வேலையை பார்த்துருப்பேன்ல? எத்தனை நாளைக்கு தான் நாங்க வீட்டு சாப்பாடே திங்கிறது? ஒரு நாளைக்கு கடையில சாப்பிடலாம்னு ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கு வேணா சாப்பாடுக்கு தயிர் இருக்குது, வீடு சோறு தான் வேணும்னு சொல்லுங்க, எடுத்து போடுற சாப்பிட்டு போங்க. நான் எனக்காக கடையில வாங்கினேன். சரி, நம்ம புருஷன் வரேன்னு சொன்னாப்லையே, அவரு கொஞ்சம் வைக்கலான்னு கொஞ்சோண்டு வச்சேன். என்னது இது கொஞ்சமா? அப்ப எத்தனை ரூபாய்க்கு ஆர்டர் பண்ண? இதுவே 2 பேர் சாப்பிடுற மாதிரி இருக்குது. அப்போ நீ வேற தின்னு இருக்கிற. எவ்வளவுக்கு ஆர்டர் பண்ண சொல்லி தொலைடி. அட கம்மிதான், 2000 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணேன். இப்போ என்ன? என்னது 2000? அடி பைத்தியக்காரி பைத்தியக்காரி. 2000 ரூபாய்க்கு மல்லிகை ஜாமான் வாங்கினோம்னா 1 மாசம் உட்காந்து சாப்பிடலாண்டி. ஓ, அப்படி சொல்றீங்களா? என்னால அப்படி சொல்றீங்களா? மாமா, நமக்கு என்ன பிடிக்குதோ அதான் சாப்பிடணும். 2000 ரூபாய் கொடுத்தா மல்லிகை ஜாமான் வாங்கி 1 மாசம் சாப்பிடலாம்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி சாப்பிட முடியாதுல. ஏ, உங்க அப்பா உன்னை என்ன அம்பானி வீட்டுக்காடி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் வகை வகையா தின்றதுக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. என்ற வருமானம் கம்மியா தாண்டி வருது. அதை வச்சுதான் சமாளிக்கணுமாக்கும். மாமா, நீங்களும் அம்பானி மாதிரி பணக்காரனாயி பொண்டாடி நல்லா வச்சு பாத்துக்கோங்க. அது விட்டுட்டு அம்பானி மாதிரி இல்ல அம்பானி மாதிரி இல்ல குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அம்பானி பொண்டாடி பாருங்க, வகை வகையா நகை போடுது, விதவிதமா புடவை கட்டுது, என்னென்னத்தையும் சாப்பிடுது. ஆனா நான் என்ன அப்படியா? ஏய், நீ பஞ்சவனோட பொண்டாடிடி. நீ என்ன திங்கணுமோ அதை திங்க முடியும். அம்பானி பொண்டாடி திங்கறதா திங்க முடியாது. அதேதான் சொல்றேன். நான் பிச்சைக்காரனுக்கு பொண்டாட்டி இல்ல, வீட்ல வச்சத சாப்பிடுறதுக்கு. ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவரோட பொண்டாட்டி. இதெல்லாம் சாப்பிட்டா ஒண்ணும் குறைஞ்சிர மாட்டீங்க. வாய்க்கு வாய் எதையாவது பேசு. எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நான் போறேன்.
வச்ச, நீங்க வேற வேணான்னு சொல்லிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னா சரியா இருக்குமாக்கும். ஏண்டி உங்க அப்பா உன்னை எதுக்கடி பெத்து போட்டான்? என்னை சீரழிக்கிறதுக்கா? என்ன சொன்னீங்க? எங்க அப்பா உங்களை சீரழிக்கிறதுக்கு பெத்து போட்டாங்களா? மாமா, இந்த மாதிரி திமிர் நாயமல என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, மனுஷன் இருக்க மாட்டேனாக்கும். எங்க அப்பா தங்கன்னு பெத்து தரமா வளர்த்தி உங்க கையில கொடுத்துருக்காங்க. அதுக்கு சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு எங்க அப்பனை குறை சொல்ற வேலையில வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் சோத்துல விஷம் வச்சிருவனாக்கும். எப்ப பாரு எங்க அப்பனை ஏதாவது சொல்லாடி தூக்கமே வராதாக்கும். அடி பாவி, தங்கன்னு வளர்த்தி தரமா கொடுத்தாங்களாமா. அந்த நாசமா போற தொலைஞ்சு வச்ச சாணின்னு சொல்லி என் தலையில கட்டிட்டு சந்தோஷமா அந்த ஊர்ல இருக்கிறான். அந்த கந்தசாமி ஊருக்கு வரட்டும், அவனுக்கு இருக்குது. என்ன இன்னும் எங்க அப்பா முறையோட முடியலையாக்கும். இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. இதையும் விட்டுட்டு போனோம், இவன் நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு இருப்பா. நம்ம போய் வேலை பார்க்கணும். பேசாம இதை சாப்பிட்டு தெம்பா போவோம். கிராமத்திக்காரி கட்டாத, கிராமத்திக்காரிய கட்டாதுன்னு எங்க அம்மா அன்னைக்கே சொல்லுச்சு. நான் கேட்டேன்னா, கிராமத்துக்காரிய கட்டினா தான் கட்டு சிட்டுமா குடும்பம் நடத்துவான்னு நினைச்சேன். இவன் என்னடானா சிட்டில இருக்கிறவங்கள விட மோசமானவளா இருக்கிறா. என்னடி முப்பாத்தா, மரத்தடியில உட்கார்ந்து என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கற? போதி மரம் ஆச்சியா? முருங்கை மரமா இருந்தா கூட ஒரு முருங்கையோ முருங்கைக்காயோ பறிச்சு குழம்பு வைக்கலாம். இது என்ன மரம்னே தெரியல, சும்மா நிக்குது. ஏதோ வெயிலுக்கு நிழல் கொடுக்குதுன்னு நினைச்சு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கற. அது உனக்கு பொறுக்கலையாக்கா? ஆமா, என்ன யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்கற? ஏக்கா, இந்த ஆன்லைன்ல ஆளாளு புடவை வித்துட்டு இருக்காங்க. நான் மேலே விக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேக்கா. ஏடி, ஆன்லைன்ல நீ தொழில் பண்ண போறியா? அட ஆமாக்கா, எல்லாரும் புடவை வித்து காசு சம்பாதிக்கிறாங்க, நகை வித்து காசு சம்பாதிக்கிறாங்க. நான் எதை விக்கிறதுன்னு தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கறக்கா. பேசாட்ல ஒரு புள்ளைங்கள வித்துறேடி, நல்லா வருமானம் வரும். ஏக்கா, காமெடி பண்றியா? எனக்கு சிரிப்பு சுத்தமா வரலக்கா. அட காமெடி இல்லடி, நீ வேற. அவளோ ஒரு திறமை இருக்குது வித்துட்டு இருக்கானுங்க, நமக்கு என்ன திறமை இருக்குது? ஏக்கா, நம்மள இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்டு இருக்கற? நம்மள மாதிரி திறமையானவங்க இந்த உலகத்துல யாருக்கா இருக்கறா? நிஜமாவா? நம்ம திறமையானவங்களாடி? ஏக்கா, வீட்டுக்குள்ள ஆளுனா அழகுறானீங்க யாருன்னு கேட்டா நாம தான். நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள தூரமா அசைக்க முடியுமா? எங்க நம்ம வீட்டுக்காரங்க ஒரு நாள் கிச்சனுக்குள்ள விடுங்க பார்க்கலாம். ஒண்ணு தெரியாதாக்கும். ஆமாடி, நீ சொல்றது சரிதான். ஏக்கா, அவளையே இந்த காலனில நம்ம எல்லாம் இல்லைனா இந்த காலனிக்காரங்களுக்கு போர் அடிக்காது? யா, இந்த மக்களுக்கு போர் அடிக்காது? ஆமாடி, கரெக்டா தான்டி சொன்ன. நம்ம வீட்டுக்காரங்களுக்கு குளிர் விட்டு போயிருவாக்கும். நம்ம மேல இருக்கிற பயத்துல தான் ஒழுங்கா இருக்குதுங்க. ஆமா ஆமா, இத்தனை வேத்தையும் கட்டி காப்பாத்துற நமக்கு திறமை இல்லாம இருக்கும். சரியா சொன்னமு பார்த்தா, நமக்கு அது திறமையில இருக்கதான் செய்யுது. ஏக்கா, நம்ம எதையாவது வித்தியாசமா விக்கலாமாக்கா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுக்கா. பீச்ல இருக்குதே மண்ணு, அது எடுத்து காசி மண்ணுன்னு வித்தாயனடி. என்னக்கா சொல்ற? ஏ, ஆன்லைன்ல கல்ல கொண்டு போய் ராசி கல்லுன்னு விக்கிறாங்கடி. அதுக்கப்புறம் ஊசி மணி பாசி மணி எல்லாம் எடுத்து முத்து பவளம்னு விக்கிறாங்க. எப்பா பாரு சாமி பேரை வேற சொல்லிக்கிறாங்கடி. நாமளும் பீச்ல இருக்கிற மண்ணை எடுத்து 1/4 கிலோ 500 ரூபான்னு விக்கலாம். என்னக்கா சொல்ற? மண்ணை யாராவது காசு கொடுத்து வாங்குவாங்களாக்கா? பழகம் தெரியாம பேசிட்டு இருக்கடி. இப்பலாம் இதான் ட்ரெண்ட். பீச் மண்ணை சாதாரண மண்ணுன்னு விற்க கூடாது. காசியில இருந்து எடுத்துட்டு வந்த மண்ணு இது, ரொம்ப புனிதமான மண்ணு. இத பூஜாரியில வச்சு வழிபட்டா பல செல்வங்கள் கொளிக்கும் சொல்ல வேண்டியதான். ஏக்கா, சூப்பர் ஐடியாக்கா. நான் உடனே பீச்சுக்கு போறேன், மண் எடுத்துட்டு வரேன், ஆன்லைன்ல விக்கிறேன். முப்பாத்தா, இத மாதிரியே நம்ம ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிடலாமா? ஏக்கா, பெரிய கம்பெனி மட்டும் இல்ல, இது பிராண்டடா ஆரம்பிக்கலாம். இதுக்கு என்னடி பேர் வைக்கலாம்? அக்கா, கங்கா பூமின்னு வச்சிரலாம்க்கா. கங்கா பூமின்னு வச்சோம்னா பேரு புதுசா இருக்குது, வடநாட்டு பேர் மாதிரி இருக்குது, பொருளும் விக்கும். கங்கா பூமி நல்லா இருக்குடி, வித்துருவோம். கங்கா பூமி வேணுமா? கங்கா பூமி வேணுமா? வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏக்கா, சூப்பரா கூவுறக்கா. வா வா,